பிள்ளையே, உன் வீட்டிற்குள் வரும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கேயோ மறைந்து போகிறது என்று சில நேரங்களில் உனக்கு தோன்றுகிறதல்லவா? உழைக்கிறாய், முயற்சி செய்கிறாய், ஜெபிக்கிறாய். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதை விட்டு போவதே இல்லை. உன் கவலை எனக்கு தெரியும். அதனால்தான் இன்று உன் வீட்டை பற்றி நான் உனக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பிள்ளையே. இந்த உண்மை பணத்தை பற்றியது மட்டுமல்ல, நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதை பற்றியது. அதை நீ புரிந்து கொண்டால் இன்று நீ பார்க்கும் பல விஷயங்கள் வேறு அர்த்தம் பெறும் பிள்ளையே. நான் வேதாகமத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற நினைத்த போதெல்லாம் அவனிடம் இல்லாததை பற்றி பேச ஆரம்பிக்கவில்லை. அவனிடம் ஏற்கனவே இருந்ததை பார்த்துத்தான் ஆரம்பித்தேன். அது பலர் கவனிக்காத ஒரு உண்மை. அதனால்தான் இன்று நான் உன்னை ஒரு மனிதரின் வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அவளுடைய கதை உன் கதையிலிருந்து அவ்வளவு வேறுபட்டதல்ல. ஒரு நாள் கடனின் பாரத்தில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு விதவை எலிசாவிடம் வந்தாள். அவளுடைய கண்களில் நம்பிக்கையை விட பயம்தான் அதிகமாக இருந்தது. என்னிடம் எதுவுமே இல்லை என்பதுதான் அவளுடைய எண்ணம். ஆனால் எலிசா அவளிடம் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? பிள்ளையே, ஒரு நிமிடம் நின்று யோசித்துப் பார். அந்த கேள்வி அந்த விதவைக்காக மட்டும் கேட்கப்படவில்லை. இன்று அதே கேள்வி உன் வீட்டின் வாசலிலும் நிற்கிறது. உன் வீட்டில் என்ன இருக்கிறது? பிள்ளையே, அந்த விதவையை நான் மறக்கவில்லை, உன்னையும் மறக்கவில்லை. அந்த நாளில் எல்லோரும் அவளுடைய கடனை பார்த்தார்கள். மனிதர்கள் பிரச்சனையை பார்க்கும்போது நான் ஆரம்பத்தை பார்க்கிறேன். அதுதான் என் பார்வைக்கும் மனிதர்களின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். பிள்ளையே, எத்தனை முறை நீயும் உன் பிரச்சனையை பார்த்து இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கிறாய்? ஆனா நான் இன்னும் முடிவை பார்க்கல. நான் ஆரம்பத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அதனால்தான் மனிதர்களின் தீர்ப்பு என் தீர்ப்பாக இருப்பதில்லை. ஆனா நான் அவள் வீட்டில் இருந்த அந்த சிறிய எண்ணெய் குடத்தை பார்த்தேன். இன்று உன் வீட்டிலும் நீ சாதாரணம் என்று நினைத்து கடந்து போகும் சில ஆரம்பங்களை நான் பார்க்கிறேன். பிள்ளையே, அந்த விதவை என்னிடம் ஒரு சிறிய எண்ணெய் குடத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னாள். ஆனா நான் அந்த சிறிய குடத்தையே ஒரு புதிய ஆரம்பமாக மாற்றினேன். மனிதர்களின் கண்களில் சிறியதாக தெரியும் பல விஷயங்கள் என் கரங்களில் பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக மாறும். சிறிய ஆரம்பத்தின் நாளை அற்பமாய் எண்ணுகிறவன் யார்? சகரியா 4:10. பிள்ளையே, மனிதர்கள் பார்த்தது ஒரு சிறிய எண்ணெய் குடத்தை. ஆனால் நான் பார்த்தது இன்னும் முடிவடையாத ஒரு ஆரம்பத்தை. அந்த சிறிய எண்ணெய் குடம் என் கரங்களில் ஒரு அற்புதத்தின் ஆரம்பமாக மாறியது. பிள்ளையே, இந்த உண்மை அந்த விதவையோடு முடிந்துவிடவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையில் நான் அதையே மீண்டும் செய்தேன். ஏனென்றால் நான் மாறுகிற தேவன் அல்ல. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நான் செயல்படும் வழி மாறுவதில்லை. பிள்ளையே, பல முறை இந்த வசனத்தை நீ வாசித்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கேள்விக்குள் மறைந்திருக்கும் உண்மையை இன்று வரை நீ கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நான் மோசேயிடமும் அதே உண்மையை கேட்டேன். உன் கையில் இருப்பது என்ன? யாத்திராகமம் 4:2. மோசேயின் கையில் இருந்தது ஒரு சாதாரண கோல்தான். ஆனால் மனிதர்கள் சாதாரணமாக பார்த்த அந்த கோலை நான் என் மகிமைக்காக பயன்படுத்தினேன். பிள்ளையே, நான் மோசேயிடம் உனக்கு என்ன இல்லை என்று கேட்கவில்லை, உன் கையில் என்ன இருக்கிறது என்றுதான் கேட்டேன். ஏனென்றால் நான் ஆரம்பிப்பது மனிதர்கள் இல்லாததை எண்ணும் இடத்தில் அல்ல, நான் ஏற்கனவே வைத்திருப்பதை அவர்கள் உணரும் இடத்தில்தான். பிள்ளையே, தாவீது என்னிடம் வந்தபோது அவன் கையில் வாள் இல்லை, கவசம் இல்லை, ஒரு சிறிய கவனும் 5 கூழாங்கற்களும் தான் இருந்தது. மனிதர்கள் அதை பார்த்து இதனால் என்ன ஆகும் என்று நினைத்தார்கள்.
ஆனால் நான் பார்த்தது கோலியாத்தை வீழ்த்தப் போகும் ஆரம்பத்தை. பிள்ளையே, மனிதர்கள் ஆயுதத்தை தேடினார்கள். ஆனால் நான் விசுவாசத்தோடு என் கையில் வைக்கப்பட்டிருந்த சிறிய ஆரம்பத்தை தேடினேன். அதுதான் வெற்றியை உருவாக்கியது. பிள்ளையே, அந்த விதவை, மோசே, தாவீது மூவருடைய வாழ்க்கையும் வேறுபட்டது. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த விதம் மட்டும் ஒன்றுதான். நீ கவனிக்கிறாயா பிள்ளையே? பல வாழ்க்கைகள், பல காலங்கள். ஆனா நான் கேட்ட கேள்வி மட்டும் மாறவில்லை. உன் வீட்டில் என்ன இருக்கிறது? உன் கையில் என்ன இருக்கிறது? இப்போது அந்த கேள்வியை வேதாகமத்தின் பக்கங்களில் மட்டும் விட்டுவிடாதே. அதை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வா. ஏனென்றால் என் வார்த்தை வாசிப்பதற்காக மட்டுமல்ல, வாழ்வதற்காக. பிள்ளையே, நீ பதிலை தூரத்தில் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீ தேடிக்கொண்டிருக்கும் பதில் நீ தினமும் கடந்து செல்லும் இடத்திலேயே நான் ஏற்கனவே வைத்திருக்கும் ஆரம்பம் அமைதியாக காத்திருக்கிறது. இப்போது அந்த அனைத்து சம்பவங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு உன் வீட்டை ஒருமுறை நினைத்துப்பார். ஏனென்றால் வேதாகமத்தில் நான் செயல்பட்டது போலவே உன் வாழ்க்கையிலும் செயல்படுகிற தேவன் நான். பிள்ளையே, இன்று நீ உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் ஒரு முறை நடந்து பார். அந்த அறையில் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா என்று பார். சமையலறை, படிக்குமறை, வேலை செய்யும் இடம், பழைய அலமாரி, ஒவ்வொரு இடத்திலும் நீ மறந்துவிட்டதை நான் இன்னும் மறக்கவில்லை. சில வீடுகளில் பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் ஒரு தையல் இயந்திரம் இருக்கும். சில வீடுகளில் யாரோ ஒரு நாள் படிக்க வாங்கிய புத்தகங்கள் தூசி படிந்து கிடக்கும். சில வீடுகளில் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வாங்கிய கருவிகள் ஒரு மூலையில் அமைதியாக கிடக்கும். சில வீடுகளில் யாரோ ஒரு நாள் கற்றுக்கொண்ட திறமை இன்று நினைவாக மட்டுமே இருக்கிறது. அந்த பொருட்களை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஆரம்பமாக இங்கேயே இருந்தது என்று அமைதியாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ மறந்துவிட்டதை நான் மறந்து விடுவதில்லை. நீ மூடி வைத்த கதவுகளுக்கு பின்னாலும் நான் இன்னும் ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கிறேன். பிள்ளையே, நான் அந்த பொருட்களை பற்றி பேசுவதற்கு காரணம் அவை மதிப்புள்ளவை என்பதல்ல. அவற்றின் வழியாக நான் இன்னும் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்க முடியும் என்பதைத்தான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதனால்தான் இன்று உன் வீட்டைச் சுற்றி பார்க்கும்போது பொருட்களை மட்டும் பார்க்காதே, நான் உனக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்புகளையும் பார். சில நேரங்களில் பல ஆண்டுகளாக மூலையில் கிடக்கும் ஒரு கருவி ஒரு புதிய ஆரம்பமாக மாறலாம். நீ மறந்து போன ஒரு திறமை ஒரு புதிய கதவை திறக்கலாம். நீ சிறியதாக நினைத்த ஒரு வாய்ப்பு ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றலாம். பிள்ளையே, இன்று உன்னிடம் இல்லாததை தேடச் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே கொடுத்திருப்பதை புதிய பார்வையோடு பார்க்கத்தான் அழைக்கிறேன். ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை மாறுவது புதிய ஆசீர்வாதம் வந்ததால் அல்ல, ஏற்கனவே இருந்த ஆசீர்வாதத்தை நீ உணர ஆரம்பித்ததால்தான். இந்த உண்மையை இயற்கையே தினமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளையே, ஒரு விதையை பற்றி நினைத்துப்பார். அது ஒரு பெட்டிக்குள் பாதுகாப்பாக இருந்தால் அது கெட்டுப்போகாமல் இருக்கலாம். ஆனால் அது அறுவடையாகவும் மாறாது. விதையின் உண்மையான மதிப்பு அது பாதுகாக்கப்படுவதில் இல்லை, அது விதைக்கப்படுவதில்தான். பிள்ளையே, அந்த விதையைப் போலவே சில கனவுகளையும் நீ உன் மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கிறாய். தோல்வி பயம், மனிதர்களின் வார்த்தைகள், கடந்த கால நினைவுகள், இவையெல்லாம் அந்த விதையை மண்ணை தொடவ விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த பயத்தை விட பெரியவனாக நான் இருக்கிறேன். பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் சில ஆரம்பங்களும் அப்படித்தான். பயன்படுத்தப்படும்போதுதான் அவை பெருக ஆரம்பிக்கும். அவற்றை பயத்தால் பிடித்துக்கொண்டே இருப்பதற்காக நான் கொடுக்கவில்லை, ஞானமாக பயன்படுத்துவதற்காகத்தான் கொடுத்தேன். அதனால்தான் பிள்ளையே, சில ஆரம்பங்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாலேயே
முடிவடைந்து விடுகின்றன. பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னிடம் இன்னும் கொடு என்று ஜெபிக்கிறாய். அது தவறல்ல. ஆனால் ஒரு நிமிடம் நின்று, நான் ஏற்கனவே பெற்றதை சரியாக பயன்படுத்தினேனா என்று கேட்டுப்பார். அந்த ஜெபம் உன் பார்வையை மாற்றும். இன்னொரு உண்மையை நீ மறந்துவிடக்கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பதன் நோக்கம் உன்னோடு மட்டும் முடிவதற்காக அல்ல. பிள்ளையே, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய உதவி செய்ததால் இன்று வரை நீ மறக்காமல் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறதா? இருந்தால் இன்று இன்னொருவருக்கு அந்த நினைவாக நீயே மாற முடியாதா? பிள்ளையே, இதை தவறாக புரிந்து கொள்ளாதே. உன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்துவிடு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன் அருகில் உதவிக்காக காத்திருக்கும் ஒருவரை நீ பார்க்கும்போது, சில நேரங்களில் உன் கையில் இருக்கும் ஒரு சிறிய தொகை உனக்கு ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம். ஆனால் அந்த தொகைக்காக ஒரு தாய் மருந்து கடை வாசலில் அமைதியாக நிற்கக்கூடும். நீ கொடுப்பது பணத்தை அல்ல, தேவன் இன்னும் என்னை மறக்கவில்லை என்ற நம்பிக்கையை. ஒரு சிறிய உதவி யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் தேவன் என்னை மறக்கவில்லை என்ற நம்பிக்கையை உருவாக்கலாம். இவை உலகத்தின் கண்களில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனின் ஜெபத்திற்கு நான் பயன்படுத்தும் பதிலாக மாறலாம். அதனால்தான் நான் ஆசீர்வதிக்கும் வீடுகளில் நம்பிக்கை உள்ளே மட்டும் தங்குவதில்லை, அது இன்னொருவரின் வாழ்க்கையையும் தொடும். பிள்ளையே, நான் உன் வீட்டில் பணம் மட்டும் பெருக வேண்டும் என்று விரும்பவில்லை. உன் வீட்டிலிருந்து நம்பிக்கையும் அன்பும் பிறருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கும் வீடு தன்னை மட்டும் நினைக்கும் வீடாக அல்ல, மற்றவர்களையும் நினைக்கும் வீடாக இருக்க வேண்டும். பிள்ளையே, இன்று நீ வீட்டிற்கு சென்ற பிறகு ஒரு முறை அமைதியாக நடந்து பார். அவசரமாக அல்ல, கவலையோடும் அல்ல, நம்பிக்கையோடு. ஆண்டவரே, நீங்கள் ஏற்கனவே என் வாழ்க்கைக்காக வைத்திருப்பதை நான் காண உதவுங்கள் என்று சொல்லு. நான் உன் கண்களை திறக்க முடியும். நீ கவனிக்காமல் கடந்து போன வாய்ப்புகளை நான் உனக்கு காட்ட முடியும். பிள்ளையே, உன் கையில் இருப்பதை ஞானமாக பயன்படுத்து. உன் வீட்டில் இருப்பதை நன்றியோடு மதித்து பாதுகாத்துக்கொள். உன் அருகில் இருப்பவர்களின் தேவையை பார்க்கும் இரக்கத்தையும் இழந்து விடாதே. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இன்னொருவரின் வாழ்க்கையில் என் அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் கூட. இன்று நீ தேட வேண்டியது இன்னொரு அதிசயத்தை அல்ல, நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் ஆரம்பத்தைத்தான். அந்த ஆரம்பத்தை நீ நம்பிக்கையோடு ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் மீதமுள்ள வழியை நான் நடத்துவேன். பிள்ளையே, அந்த விதவையின் வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பித்தது எண்ணெய் பெருகிய நாளில் அல்ல. அவள் என்னிடம் ஒரு சிறிய எண்ணெய் குடம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட நாளில்தான். சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமும் நீ ஏற்கனவே வைத்திருப்பதை உணரும் அந்த நிமிடத்திலேயே ஆரம்பிக்கிறது. பிள்ளையே, இன்று நீ பிரச்சனையை பார்க்கிறாய், ஆனால் நான் இன்னும் ஆரம்பத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் பிள்ளையே, இன்று பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு எழுந்திரு. ஏனென்றால் உன்னில் நான் ஆரம்பித்த நற்கிரியையை நிறைவேற்றுகிறவன் நான். பிலிப்பியர் 1:6. அதனால்தான் உன்னை பாதியிலே விட்டுவிடுவதில்லை. பிள்ளையே, இனி உன் வீட்டை பற்றி, உன் வாழ்க்கையை பற்றி, உன்னையேனையே கூட பழைய பார்வையோடு பார்க்காதே. நான் பார்க்கும் பார்வையை இன்று உனக்கும் தர விரும்புகிறேன். பிள்ளையே, இந்த சில நிமிடங்களில் நான் உனக்கு பணத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை, ஆனால் புதிய பார்வையை கொடுக்க விரும்பினேன். ஏனென்றால் பார்வை மாறும்போது பல நேரங்களில் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கிறது. பிள்ளையே, நீ தனியா இந்த பாதையில் நடக்க வேண்டியதில்லை. உன் ஆரம்பத்தை நீ என் கரங்களை ஒப்படைக்கும்போது அதை என் சித்தத்தின்படி நடத்த நான் உன்னோடு இருப்பேன். இப்போது அந்த ஆரம்பத்தை
என் கரங்களை ஒப்படைத்து என்னோடு சேர்ந்து ஜெபி. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அவர்கள் காணாமல் போன நம்பிக்கையை மீண்டும் எழுப்புங்கள். அவர்கள் கைகளில் நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் ஞானத்தோடு பார்க்கும் கண்களை தாருங்கள். அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியுங்கள். அவர்களுடைய தேவைகளை உங்கள் சித்தத்தின்படி சந்தியுங்கள். அவர்கள் வீடு சமாதானமும் நன்றியுணர்வும் அன்பும் நிறைந்த வீட்டாக இருக்கட்டும். அவர்களின் கைகளின் மூலம் இன்னொருவரின் வாழ்க்கைக்கும் நம்பிக்கை செல்லும்படி கிருபை தாருங்கள். ஆமேன், ஆமேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருக்கும் ஆரம்பத்தை புதிய பார்வையோடு பார்க்க இந்த ஜெபத்தில் நீங்களும் இணைகிறீர்கள் என்றால் ஆமேன் என்று மட்டும் கருத்தில் எழுதுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய வீட்டிலும் நம்பிக்கையை எழுப்ப விரும்புகிறாரோ அவர்களோடும் இந்த செய்தியை அன்போடு பகிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளையே, இன்று முதல் உன் வீட்டை, உன் வாழ்க்கையை, உன்னையே கூட நான் பார்க்கும் பார்வையோடு பார்க்க கற்றுக்கொள். அப்போது இன்று வரை நீ கவனிக்காமல் கடந்து போன என் கிருபையையும் நான் ஏற்கனவே வைத்திருக்கும் ஆரம்பங்களையும் நான் உனக்கு காண்பிக்க ஆரம்பிப்பேன்.